டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் தமிழ்நாடு அரசின் திட்டங்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஏற்கனவே சில வகுப்புகளாக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ள முக்கியமான திட்டங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அதாவது மார்ச் மாதம் நடைபெற உள்ள குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வு இரண்டிற்கும் ஒருங்கிணைந்த வகையில், அதாவது பொதுவான பாடத்திட்டத்தை கொண்டு இரண்டு தேர்வுக்கும் பயன்படக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ள அத்தியாவசியமான திட்டங்களை பற்றி பார்த்து வருகிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, அதை பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் தமிழ்நாடு அரசினுடைய சில முக்கியமான திட்டங்களை பார்க்கலாம். இந்த திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக பார்த்த பிறகு அடுத்து வேறொரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. எனவே நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இப்போது பாடத்திற்குள் போகலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பின் அடிப்படையில் இன்று தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள முக்கியமான திட்டமாக இருப்பது இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். அதாவது இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இது எப்போது தொடங்கப்பட்டது என்று பார்த்தால் 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதாவது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் சென்னை மற்றும் நாகப்பட்டினம் என்ற இரண்டு இடங்களிலும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய நோக்கம் ஆதரவு அற்ற ஏழைகளுக்கு உதவுதல், வறுமையை முழுவதுமாக ஒழித்தல் என்ற இரண்டு நோக்கங்களை கொண்டு செயல்படுகிறது. அதாவது தாயுமானவர் திட்டம், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால் ஆதரவற்ற ஏழைக்கு உதவுதல், வறுமையை முழுவதுமாக ஒழித்தல். அதற்கடுத்து இதனுடைய இலக்கு 2 ஆண்டுகளில் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து விடுவிப்பது. அதாவது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தினுடைய இலக்கு 2 ஆண்டுகளில் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்பது அல்லது விடுவிப்பது. இதனுடைய பயனாளிகள், அதாவது இந்த திட்டத்திற்கு தகுதி பெறக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கலாம். ஆதரவற்றவர்கள், தனித்து வாழும் முதியவர்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஒற்றை பெற்றோரால் நிர்வகிக்கப்படும் குடும்பங்கள், சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள், இவர்கள் அனைவரும் இந்த திட்டத்திற்கான பயனாளிகளாக இருக்கிறார்கள். அதாவது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் பயனாளிகள் யார் என்று கேட்டால் ஆதரவற்றவர்கள், தனித்து வாழும் முதியவர்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஒற்றை பெற்றோரால் நிர்வகிக்கப்படும் குடும்பங்கள், சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள். இவர்கள்தான் இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள். இந்த திட்டத்தினால் அளிக்கப்படும் சேவைகள், அதாவது அடிப்படை வசதிகள், கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு மற்றும் வீட்டு வசதி.
அதாவது இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் அல்லது சேவைகள், அடிப்படை வசதிகள், கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீட்டு வசதி போன்றவை அளிக்கப்படுகிறது. ஏழை குடும்பங்களை அடையாளம் காணுதல், அதாவது அரசிடம் உள்ள தரவுகள் மற்றும் கள ஆய்வு, கிராம சபை ஆகியவற்றின் மூலம் ஏழை குடும்பங்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். இதை செயல்படுத்தக்கூடிய துறை என்று பார்த்தால் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதாவது இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டமானது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது. இவ்வளவுதான் நண்பர்களே இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தினுடைய விவரங்கள். இதை பொறுமையாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். மெயின்ஸ் தேர்வில் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசாங்கத்தின் திட்டங்களில் இருந்தால் நிறைய கேள்விகள் வரும். குரூப் 2 மெயின்ஸில் அப்படியே கேட்பார்கள். குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்தவரை சில விவரங்களை கொடுத்து எவையெல்லாம் சரி எவையெல்லாம் தவறு என்று கேட்பார்கள். இரண்டிற்கும் நாம் தயாராக இருப்போம். இதில் முக்கியமாக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். 2024. எங்கு தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் தொடங்கப்பட்டது. இதனுடைய முக்கியமான நோக்கங்கள் 2 கூறு அப்படின்னு கேட்பார்கள். ஆதரவற்ற ஏழைகளுக்கு உதவுதல், வறுமையை முழுவதுமாக ஒழித்தல் என்ற நோக்கங்களை கொண்டு செயல்படுகிறது. அடுத்து முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தினுடைய இலக்கு என்ன என்று கொடுப்பார்கள். 2 ஆண்டுகளில் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்பதுதான் அதனுடைய இலக்காகும் நண்பர்களே. இது செயல்படுத்தக்கூடிய துறை எது என்றும் கேட்பார்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை மூலம் இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது நண்பர்களே. அது பற்றிய விவரங்கள் அவ்வளவுதான். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இன்னொரு முக்கியமான திட்டத்தை பற்றி பார்க்கலாம். நமக்கு நாமே திட்டம். அதாவது இந்த திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தற்போது திமுக ஆட்சி பதவியேற்ற பிறகு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இந்த நமக்கு நாமே திட்டமானது 1997 மற்றும் 98 காலகட்டங்களில் தொடங்கப்பட்டிருக்கிறது முதலில். அதன் பிறகு தற்போது 2021ஆம் ஆண்டு திமுக அரசானது பதவியேற்ற பிறகு மீண்டும் அந்த நமக்கு நாமே திட்டத்தை புதுப்பித்து மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த திட்டத்தினுடைய நோக்கம் கிராம நகர்ப்புற பகுதிகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல். அதாவது கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துதல் அல்லது மேம்படுத்துதல் ஆகும். இதனுடைய அம்சம் அல்லது சிறப்பம்சங்கள், அதாவது நமக்கு நாமே திட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள். இந்த திட்டத்தின்படி 1/3 பங்கு தொகையை மக்கள் தங்கள் பங்களிப்பாக அளிப்பர். மீதமுள்ள தொகையை அரசே வழங்கும். அதாவது இந்த திட்டத்தின் மூலம் ஏற்படுகிற செலவினங்களை 1/3 பகுதியை அப்பகுதி சார்ந்த மக்களே சேர்ந்து வழங்குகிறார்கள். மீதி 2 பங்கு தொகையை அரசாங்கமானது வழங்குகிறது. அடுத்து தனிநபர்கள், குழுக்கள், அமைப்புகள், வணிக நிறுவனங்கள் அல்லது உள்ளூர் மக்கள் தங்கள் பங்களிப்பை அளித்து திட்டத்தின் பணிகளை தேர்வு செய்யலாம்.
அதாவது என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை மக்களே தேர்ந்தெடுத்து முடிவு செய்து கொள்ளலாம். அதற்கடுத்து பொதுமக்களின் பங்களிப்பு மதிப்பீட்டில் 50% அல்லது அதற்கு மேல் இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்பந்த புள்ளியின்றி பங்களித்தவரையோ அல்லது அவரின் முகவரையோ அப்பணியை செயல்படுத்த அனுமதி வழங்கலாம். அதாவது பொதுமக்களின் பங்களிப்பானது 50%க்கு மேல் இருந்தால் அவர்களே அந்த பணியை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அதற்கடுத்து எஸ்சி மற்றும் எஸ்டி குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 1/5 பொதுமக்கள் தங்கள் பங்களிப்பாக செலுத்தினால் போதும். அதாவது எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு, அதாவது பட்டியல் இனத்தவர் மற்றும் எஸ்சி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பணிகளுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 1/5 பொதுமக்கள் தங்கள் பங்களிப்பாக செலுத்தினால் போதுமானது. இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் பூங்கா உருவாக்குதல், தெருவிளக்கு அமைத்தல், பள்ளி மற்றும் கல்லூரி கட்டிடங்கள் கட்டுதல், நீர்நிலைகளை புனரமைத்தல், சாலைகள் மற்றும் நூலகங்கள் அமைத்தல் என்பன இந்த நமக்கு நாமே திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதாவது அதனுடைய மேற்கொள்ளக்கூடிய சில பணிகள் ஆகும். இதில் முக்கியமாக இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். இது 1997 மற்றும் 98ஆம் ஆண்டுகளிலே தொடங்கப்பட்டு இருக்கிறது. தற்போது 2021ஆம் ஆண்டு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே, அது புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்டால் சமீபத்திய ஆண்டு தான் எழுதுவார்கள். ஆனால் இது 97லே தொடங்கப்பட்டு இருக்கிறது. 2021இல் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதற்கடுத்து அதனுடைய நோக்கம் கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதுதான் இந்த நமக்கு நாமே திட்டத்தினுடைய நோக்கமாகும். அதற்கடுத்து நம்முடைய அகாடமியில் குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது நண்பர்களே. இதில் முக்கிய தலைப்பாக உள்ள தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்பதை முதலில் பார்த்து வருகிறோம். அதற்கடுத்து முக்கியமான உள்ள தலைப்பை அடுத்து தொடங்க இருக்கிறோம் நண்பர்களே. இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு லைவ் கிளாஸ் ஆனது வரும் நண்பர்களே. சில பொருளாதார காரணங்களாக உங்களுக்கு லைவ் கிளாஸ் ஆனது எடுக்க முடியவில்லை. அதனால்தான் இப்பொழுது உங்களுக்கு வெறும் வீடியோ வடிவில் வருகிறது. இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் லைவ் கிளாஸாக வரும் நண்பர்களே. மற்ற பயிற்சி மையங்களில் நடத்துவது போல உங்களுக்கு டிஜிட்டல் போர்டில் நடத்தப்படும். நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம். அதற்கு சில பொருளாதார தடைகள் தான் காரணமாக இருக்கிறது. எனவே இன்னும் சில நாட்களில் அவை சரி செய்யப்பட்டு உங்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய வகையில் லைவ் கிளாஸாக வரும் நண்பர்களே. நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். அதற்கடுத்து குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கும் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பெரும்பாலான தலைப்புகளை கவர் செய்ய இருக்கிறோம். அதுபோக குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு முழு மாதிரி தேர்வு நடைபெற இருக்கிறது நண்பர்களே. அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் 5 முழு மாதிரி தேர்வு நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அதையும்
பயிற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்கு முன்பாக இந்த பாடத்திட்டத்தை ஓரளவு முடித்துவிட்டு ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் மாதிரி தேர்வுகள் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. அது டிஎன்பிசியால் எப்படி நடத்தப்படுகிறதோ அதே அளவு தரத்திற்கு இருக்கும் நண்பர்களே. டிஎன்பிசி எந்தெந்த புத்தகத்தை பரிந்துரை செய்திருக்கிறார்களோ அல்லது கேள்விகள் எந்தெந்த புத்தகங்களை ரெஃபர் செய்து எடுக்கிறார்களோ அதே புத்தகங்களை தான் நாங்களும் வைத்திருக்கிறோம். பயிற்சி வகுப்புகளும் அதிலிருந்து தான் வருகிறது. மாதிரி தேர்வும் அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் நண்பர்களே நடைபெறும். கேள்வித்தாளானது மிகவும் தரமாகவும் விளக்கமாகவும் இருக்கும். நீங்கள் அதை பயிற்சி செய்தாலே போதும். குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் எளிதில் வெற்றி பெறலாம் நண்பர்களே. எனவே நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதுபோக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து சில முக்கியமான தலைப்புகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.